Hey all, this is Mahi. Welcome back to sharing my diary with you all. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து டிஐஒய் டெக்கரேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கிறேன். 4 சைடும் ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு காம்பஸ் எடுத்து இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சர்க்கிளாக போடுங்க. காம்பஸை நல்லா வந்து டைட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்து சர்க்கிள் வந்து கரெக்டாக வரும். பிக் சர்க்கிள் போட்டதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சின்ன சர்க்கிள் ஒன்று அதுக்குள்ளே வரைய போகிறோம். இப்போ மார்க் பண்ண அதே பாயிண்டில் வச்சு இன்னொரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா டைட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்து சர்க்கிள் ஒழுங்காக வரும். அதுக்கப்புறம் சிசர்ஸ் எடுத்துக்கலாம். அதை வச்சு சர்க்கிளோட அவுட்டர் லேயரை கட் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்டர் லேயர் கட் பண்ணதுக்கப்புறமா இன்னர் லேயரை வந்து கட் பண்ணணும். இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கலர் பேப்பர்ஸ். உங்களுக்கு பிடிச்ச கலர் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. எனக்கு பிரைட் கலர்ஸ் பிடிக்கும், ஸோ பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். அதை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை 4ஆக ஃபோல்ட் பண்ணணும். அதை இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 8 பீசஸ் ஆயிடுச்சு. அதை வந்து 8 பீசஸையும் தனித்தனியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக வந்து ஃபோல்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு பீஸையும். ஜிக்ஸாக்காக ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து 2ஆக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபெவிகால் எடுத்து 2ஐயும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்து விரித்து விடுங்க. அப்போ தான் வந்து அது ஃபெதர்ஸ் மாதிரி நல்லா விரிஞ்சு அழகாக தெரியும். இதே மாதிரி வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர் பேப்பர்ஸ் வச்சு நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா விரித்து விடுங்க. இப்போ வந்து அந்த கட் பண்ணி வச்சுருந்த சர்க்கிளை வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த சர்க்கிள் மேலே இந்த ஃபெதர்ஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது ஃபெதர்ஸோட எண்டில் வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆல்டர்னேட்டிவ் கலராக தான் வந்துட்டு ஒட்டணும். அடுத்து ப்ளூ கலர் ஃபெதரை வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபெதர் ஒட்டும்போது வந்து அதோட சைட்லேயும் வந்துட்டு நம்ம ஃபெவிகால் வச்சு பேஸ்ட் பண்ணணும். அப்படின்னா தான் வந்து நிற்கும். ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி தான் எனக்கு அவுட்புட் வந்துச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி செய்யலாம். பட் ஆல்டர்னேட்டிவாக ஓட்டுங்க, அப்படின்னா தான் பார்க்க நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி ஈவனாக வந்திருக்குன்னு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஹேங்கிங்ஸ் வந்து செய்யலாம். அதுக்கு இந்த சர்க்கிளுக்கு சூட் ஆகிற மாதிரி நான் ஒரு கலர் பேப்பர் எடுத்து அதில் வந்து லைன் போட்டு அதை கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி வெர்டிக்கல் ஷேப்பில் வந்து லைன்ஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஜிக்ஸாக்காக ஃபோல்ட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம் பின்னாடி. இப்போது அந்த சர்க்கிளோட பேக் சைட் திருப்பி அதை வந்து ஃபெவிகால் வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஈவனாக பேஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா லென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கலர் ஃபெதர்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கீழே வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்க்க அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அவுட்புட் பார்த்துடலாம். அழகாக வந்திருக்கு. அவ்வளோதான். இது ஈஸியான டிஐஒய் டெக்கார் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் நல்லா வந்துருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாவில் வீடியோ அனுப்புங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு பார்க்குறேன். இப்போ நம்ம அதை வந்து ஹேங் பண்ணுறதுக்காக நம்ம அதை பஞ்சிங் மிஷின் வச்சு நம்ம ஒரு ஹோல் மாதிரி பின்னாடி போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு த்ரெட் எடுத்து அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் மஹி.